ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம கோதுமை ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் நெய் விட்டு, தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. விட்டு அந்த கோதுமை ரவையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருகாமல் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துருங்க. இந்த கலர் வந்த உடனே நம்ம அதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு மறுபடியும் அதே பேனில் 2 கப்பு தண்ணி விட்டுக்குவோங்க. தண்ணி விட்டு கொதித்ததும் அந்த நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை ரவையை நம்ம கூட ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்தோடனே சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு சுகர் நிறையா பிடிக்குன்னா சுகர் நிறையா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இதுக்கு பதிலாக நீங்கள் கரும்பு சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லை ஃபுட் கலர் வேண்டானாலும் நீங்கள் அதே கலரில் இருக்கட்டும்னாலும் விட்டுலாம், ஓகே தான். நான் கொஞ்சம் லுக் வைஸ்க்காக போட்டுட்டு கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு உடச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு நெய், உங்களுக்கு நெய் நிறையா பிடிக்குன்னா நிறையா ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக நம்ம வீட்லேயே கோதுமை ரவையை வச்சு இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேஸ்ட் பார்த்தேன். இது என்னோடய பர்த்டே ஸ்வீட்டு. எனக்கு நானே செஞ்சுக்கிட்டேன். சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.